அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ஒரு முக்கியமான அறிவிப்போட இப்போ ரொம்ப காலமாக நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்த, நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தோடு நான் இங்கே வந்திருக்கேன். இந்த வருஷம் நமக்கு தொடக்கத்திலிருந்து நிறைய தேர்வு முடிவுகள் வரிசையாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. கடந்த ஆண்டு குரூப் 4ல் வாய்ப்பு விட்டவங்க இந்த ஆண்டின் தொடக்கத்தில் குரூப் 1ல் என்ன நினச்ச மாதிரி போஸ்டிங் கிடைக்கல. அடுத்தது குரூப் 2 2Aல நிறைய பேர் இன்டர்வியூ வரைக்கும் போய் கிடைக்கல. சில பேர் மெயின்ஸ்லேயே கிடைக்கல. சில பேர் இந்த ப்ரிலிமினரி ஸ்டேஜ்லேயே நம்ம எலிமினேட் ஆகி வெளியில் வந்தோம். ஸோ இந்த ஆண்டு எப்படியாவது அரசு பணிக்கு போயிடணும் அப்படின்னு நினச்ச பல பேருடைய கனவு இந்த ஆண்டு பல்வேறு காரணங்களால் நீங்கள் தொடர்ந்து அதற்கான வாய்ப்புகள் மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அப்போ எல்லாருக்குமான பதிலாக டிஎன்பிஎஸ்சி ரொம்ப முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை லாஸ்ட் மந்த் கொடுத்தாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, குரூப் 2 and 2A எக்ஸாமினேஷன் உறுதியாக இந்த வருஷம் நடக்க போகுது. உறுதியாக நடக்கக்கூடிய அந்த எக்ஸாமுக்கு மெயின்ஸில் நாங்கள் சேஞ்சஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தையும், எப்போ இந்த குரூப் 2 2A எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் ரொம்ப கிளியர் கட்டாக கொடுத்தாங்க. ஜூன் மாதம் 28 நோட்டிஃபிகேஷன் கொடுத்து செப்டம்பர் மாதம் 28 எக்ஸாம் நடத்துகிறோம் அப்படிங்கிற விஷயத்த கிளியர் கட்டாக சொல்லியிருக்காங்க. அப்போ இப்போ நம்ம மே மாதத்தில் இருக்கோம் அப்படின்னா, மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் அப்படிங்கிற முழுமையான 5 மாதங்கள் நம்ம கையில் எண்ணெயிலிருந்து இருக்குது. நீங்கள் இந்த ஆண்டு எந்த தேர்வில் தோல்வியுற்றிருந்தாலும், எந்த தேர்வில் நீங்கள் வெற்றி வாய்ப்பை இழந்திருந்தாலும், உங்கள் கனவு எத்தனை சுக்குநூறாக உடைக்கப்பட்டு இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்து பாருங்கள் அப்படிங்கிறது தான் இந்த தேர்வுக்கு உள்ளே இருக்கிற எல்லா ஆஸ்பிரன்ஸுக்கும் நான் கொடுக்குற அட்வைஸ். எந்த இடத்தில் நீங்கள் தோற்றிருந்தாலும், எந்த இடத்தில் நீங்கள் நிராகரிக்கப்பட்டாலும், குரூப் 4ல் நீங்கள் ஃபெயில் ஆகிருந்தீங்களா, இந்த தடவை குரூப் 2 அடித்து காட்டுறேன்னு நினைங்க. இந்த குரூப் 2வில் விட்டோமா, இதை விட பிரம்மாண்டமான வெற்றியை நான் நினச்ச மாதிரியே ஒரு முனிசிபல் கமிஷனரோ சப்ரிஜிஸ்ட்ராரோ ஆகி காட்டுறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்க வேணும். அப்போ அந்த எல்லாவற்றுக்கும் பின்னாடி இருக்கிற உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இதுதான்: ஊக்கம் அது கைவிடேல். ஒரு தேர்வை வெல்ல வேண்டும் என்பது ஒரு போரை வெல்வதற்கு சமமானது. அதுக்கு பல்வேறு உத்திகள் தேவைப்படுகிறது, பல யுக்திகள் தேவைப்படுகிறது. படை வீரர்கள் போருக்கு தேவைப்படுற மாதிரி இங்கே தேவையான புத்தகங்கள் தேவைப்படுது. போருக்கு முன்னாடி செல்லும் பயிற்சியை போல இந்த தேர்வுக்கு முன்னாடி இங்கே நிறைய பயிற்சி செய்ய வேண்டியிருக்கு. அப்போ இது அத்தனையும் சரியாக ஒரு காம்பினேஷனில் மிகச்சரியாக செஞ்சுருக்கணும் அப்படின்னா நமக்கு அடிப்படையாக இருக்க வேண்டியது ஊக்கம். ஊக்கம், அந்த ஊக்கம் இல்லையேல் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதான் இந்த போட்டித் தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால தான் சொல்கிற ஊக்கம் அது கைவிடேல். இந்த 5 மாதங்களும் நீங்கள் எதை இழந்து விடக்கூடாது, எதை இழந்தாலும் நீங்கள் இழந்து விடக்கூடாத ஒன்று உங்களுடைய ஊக்கம். எதில் நீங்கள் கவனம் வைத்தாலும் வைக்காமல் விட்டாலும் நீங்கள் கவனம் வைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று உங்கள் எண்ணம். உங்கள் எண்ணம் தான் சொல்லாக மாறும், உங்கள் சொல் தான் செயலாக மாறும். அந்த செயலை மிகச்சிறப்பாக செய்து முடித்து அது வெற்றியில் முடிப்பதற்கு உங்களுக்கு அவசியமாக தேவைப்படுவது இந்த ஊக்கம். அந்த ஊக்கம் அது கைவிடேல். ஊக்கத்தை மட்டும் கைவிட்டு விடாதீர்கள் அப்படிங்கிறதான் இந்த டெஸ்ட் பேட்சுக்கான கருப்பொருள். அப்போ இந்த ஊக்கம் அது கைவிடேல் அப்படிங்கிற இந்த டெஸ்ட் பேட்ச் எக்ஸ்க்ளூசிவாக யாருக்கு அப்படின்னா, இந்த வருஷம் நடக்கக்கூடிய குரூப் 2 2A. இந்த குரூப் 2 2A எக்ஸாமினேஷன் எப்போ நடக்க போகுது? நமக்கு செப்டம்பர் மாதம் நடக்க போகுது. செப்டம்பர் மாதம் 28 நடக்க போகுது. ரைட். அதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட் பேட்சை பற்றின ஒரு ஓவர்லைன் சொல்கிறேன். இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது மொத்தம் 101 தேர்வுகளை உள்ளடக்கிய ஒரு டெஸ்ட் பேட்ச். 101 தேர்வுகள். நீங்கள் இந்த வருஷம் குரூப் 2 எக்ஸாமினேஷனில் மிகச்சிறப்பான வெற்றியை நம்ம பசங்க ஜெயிச்சிருந்தாங்க. குரூப் 1 எக்ஸாமினேஷனில் மிகச்சிறப்பான ஒரு வெற்றியை பெற்றிருந்தாங்க. வெற்றி பெற்ற அனைவருமே மறக்காமல் தவறாமல் செய்த ஒரு விஷயம், நம்மகிட்ட இருந்த லாஸ்ட் 3 இயர்ஸாக கன்சிஸ்டண்டாக நம்மகிட்ட நடத்திட்டு இருக்கிற எல்லா டெஸ்ட் பேட்ச்லையுமே வெற்றி பெற்ற ஒரு மாணவர் கூட அந்த டெஸ்ட் பேட்ச் எழுதாத மாணவர்கள் யாருமே இல்லை. எல்லாருமே டெஸ்ட் பேட்ச் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு ஸ்டூடெண்ட் கூட டெஸ்ட் பேட்ச் எழுதாமல் அந்த வெற்றியை பெறவில்லை. அப்போ அந்த டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னா, குரூப் 1ல் ஜெயிச்ச அத்தனை பசங்களும், குரூப் 2வில் ஜெயிச்ச 40+ ஸ்டூடெண்ட்ஸ் நான் இன்டர்வியூ அண்ட் 10+ ஸ்டூடெண்ட்ஸ் இன் இன்டர்வியூ, இந்த 50+ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களுடைய தாரக மந்திரமாக இருந்த ஒரே விஷயம் பயிற்சி 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 அப்படிங்கிற அந்த ரிப்பீட் ப்ராக்டிஸ். அந்த ப்ராக்டிஸ் தான் அந்த வெற்றியை கொண்டுட்டு வந்து அவர்கள்ட்ட சேர்த்து. சார், நான் மெயினில் பெரிய பிஸ்தா, நான் மெயினில் அதெல்லாம் பண்ணிடுவேன், இதெல்லாம் பண்ணிடுவேன், இன்டர்வியூவில் நான் பிரமாதமாக பேசிடுவேன். ஆனால் எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக நீங்கள் மெயின்ஸ் எழுதணும், இன்டர்வியூக்கு போகணும், உங்கள் திறமைகளை காட்டணும்னா முதல்ல நாம் இந்த இடத்துல பாஸ் பண்ணணும், ப்ரிலிமினரியே பாஸ் பண்ணணும். ப்ரிலிமினரியே பாஸ் பண்ணாமல் ப்ரிலிமினரி லெவல்லையே நிறைய இடத்துல ஃபெயிலியர் ஆகிட்டு மிகச்சிறந்த அறிவுடையவர்கள், மிகச்சிறந்த திறனுடையவர்கள், கம்ப்ளீட் டிசர்வ்டு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய தகுதியுடைய பல நபர்கள் ப்ரிலிமினரியவே தாண்ட முடியல அப்படிங்கிறதுக்கு ஒரே காரணம் தான், வேறு எந்த காரணமும் இல்லை, அவங்களுக்கு முறையான பயிற்சியை எடுக்கவில்லை அப்படிங்கிறது. நமக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, களத்தில் நிறைய வியர்வை சிந்தினால் போரில் குறைவாக ரத்தம் சிந்தலாம் அப்படின்னு. அப்போ களத்தில் நிறைய வியர்வை சிந்தணும். அப்போ இந்த தேர்வு அப்படிங்கிறது நீங்கள் ஒரு போர்க்களம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த களம் அப்படிங்கிறது தேர்வுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த 5 மாத காலம் தான் உங்களுக்கான களம். இந்த களத்தில் நீங்கள் உழைத்து 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 நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய டெஸ்ட்டு போட்டு 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 பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இறுதி போரில் குறைவாக ரத்தம் சிந்தலாம் அப்படின்னா
குறைவான சதவீதம் தான் நீங்கள் தோல்வி அடைய வாய்ப்பு இருக்கும். மெஜாரிட்டி நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. உங்களுக்கு அங்கே இழப்புகள் மிக குறைவாக இருக்கும் அப்படிங்கிறதான் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கிளியர்? நம்ம தமிழில் ஒரு மிக பிரபலமான ஒரு சினிமா பாட்டு இருக்கு, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்தி பெற்ற அனைவருமே வெற்றி பெறுவதில்லை அப்படின்னு. ரைட்? அந்த பாட்டு கேட்டிருக்கிறீங்களா எல்லாருமே? நீங்கள் கேட்டிருக்கலாம் எல்லாருமே. இது ஒரு பழைய பாட்டு. புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி பெறுவதில்லை, வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை அப்படின்னு. அப்போ அதனுடைய டைரக்டாக நம்ம எல்லாருமே, நம்ம மக்கள் அதை என்ன மீனிங் எடுத்துட்டாங்க அப்படின்னா, புத்தி இருக்கிறவன்லாம் ஜெயிச்சவன்லாம் புத்தி இருக்கிறவன் இல்லை, புத்தி இருக்கிறவன் எல்லாருமே ஜெயிக்கிறது இல்லை அப்படின்னா அதுக்கு பின்னாடி அதிர்ஷ்டம் இருக்குது, அதிர்ஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டாங்க. 100% இல்லை. அந்த பாடலுக்கு பின்னால் அந்த கவிஞர் அதை எதை மனதில் கொண்டு எழுதினார் அந்த பாடலை, அந்த பாடலின் உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, வெற்றி பெறுவதற்கு தேவையான மிக முக்கியமான ஒரு தகுதி, நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும், நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், நீங்கள் எண்ணியதை எண்ணியாங்கு எய்திட அந்த திண்ணியரான மனம் இருந்தால் நீங்கள் வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற ஒரு உறுதி தான். அப்போ வெற்றி பெறுவதற்கு, அது குறிப்பாக டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளை எல்லாம் வெற்றி பெறுவதற்கு எந்த விதமான ப்ரீ ரெக்கார்டும் தேவையில்லை. நான் கோல்டு மெடலிஸ்டாக இருக்கணும், நல்ல ரேங்க் வாங்கியிருக்கணும், கிளாஸ் டாப்பராக இருக்கணும், அரியரே இல்லாமல் பாஸ் பண்ணியிருக்கணும், ஸ்கூல் ஃபஸ்ட்டு, ஸ்டேட் ஃபஸ்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு, இந்த மாதிரியான சில குறிப்பிடத்தக்க சாதனைகளெல்லாம் செஞ்சுருக்கணும். இது மாதிரியான எந்த புடலங்காய் தகுதிகளும் தேவையில்லாத ஒரு களம் தான் டிஎன்பிஎஸ்சி. டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறது இட் இஸ் ஒரு பிளே லெவல் அப்படிங்கிறது, உங்களுக்கான காம்படிஷன் லெவல் அப்படிங்கிறது எல்லோருக்கும் சமமாக்கப்பட்ட ஒரு களம். இந்த சமமாக்கப்பட்ட களத்தில் யார் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னா, இந்த ப்ராசஸை நம்பி முறையாக பயிற்சி செஞ்சு அதை திரும்ப திரும்ப செஞ்சு நம்பிக்கையோட இறுதி வரை பயணிக்கிறவங்க உறுதியாக ஜெயிச்சிருவாங்க. அப்போ இங்கே எல்லாத்துக்குமே இருக்கிற கீ ஃபேக்டர் ஃபார் சக்ஸஸ் இன் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் அப்படின்னு இருக்கிறது என்ன அப்படின்னா, 100% முறையான பயிற்சி, சரியான மென்டார்கிட்ட சரியான புத்தகங்களை படித்து சரியான முறையில் ப்ராக்டிஸ் பண்ணி சரியான முறையில் எண்ணங்களை வச்சு சரியான முறையில் நம்பிக்கையை வைத்து சரியான முறையில் தேர்வு எழுதி அத்தனை பேரும் வென்றார்கள். நான் யூனிவர்சிட்டி கோல்டு மெடலு, நான் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு, ஸ்டேட் ஃபஸ்ட்டு, நான் இந்த சப்ஜெக்டில் அப்படி, இந்த சப்ஜெக்டில் அப்படின்னு எப்பேற்பட்ட திறமைசாலின்னு தன்னைத்தானே நினச்சிக்கிட்டு முறையான பயிற்சி செய்யாத பல பேரை இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் குப்புற தள்ளி இருக்கு. அப்போ அந்த புத்திசாலி மனிதர்கள் எல்லாம், புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி பெறுவதில்லை, வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை அப்படிங்கிற மீனிங் என்ன தெரியுமா? புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி பெறுவதில்லைன்னா, புத்தி இருக்குது ஆனால் முறையான பயிற்சி இல்லை. என்னால் வெற்றி பெற முடியுமா? அவனுக்கு அடிப்படை தகுதி இருக்கும். நாமளே பார்ப்போம், தேர்வில் நம்ம ஜெயிச்ச பல பேர் நான் பார்த்துருக்கிறேன். என்னை விட மிகச்சிறந்த தகுதியுடைய மிகச்சிறந்த அறிவாளிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு இந்த தேர்வின் மீது ஒரு நம்பிக்கையோ பிடிப்போ இல்லை, இதற்கு தேவையான முழுமையான பயிற்சி செய்ய மனமோ இல்லாமல் அவன் தோத்திருப்பான். அவனை விட குறைவான தகுதியுடைய பல பேர் ஜெயிச்சிருப்பாங்க. அதனால தான் நம்ம சொல்கிறோம், புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி பெறுவதில்லை. எதனால் வெற்றி பெறுவதில்லை? முறையான பயிற்சி இல்லாததால். அதே மாதிரி வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை அப்படின்னா, வெற்றி பெற்ற எல்லாரும் புத்திசாலியாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அடிப்படையிலே பிறவி புத்திசாலியாக இருக்கணும்னு அவன் தேவையில்லை. சரியான நேரத்தில் சரியான முயற்சியும் சரியான பயிற்சியும் இருந்தால் அவன் ஜெயிச்சிருப்பான். அதனால வெற்றி பெற்ற எல்லாரும் புத்திசாலி இல்லை, புத்திசாலியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதற்கு தேவையான உழைப்பும் ஊக்கமும் இருக்கிறவன் ஜெயிச்சிருப்பான் அப்படிங்கிறதான் அதுக்கான மீனிங். அதே நம்பிக்கையுடனும் அதே ஆர்வத்துடனும் அதே ஒரு உதவியை உங்களிடத்தில் கொண்டுட்டு வந்து சேர்க்கணும். உங்கள் தேர்வு பயணத்தில், உங்கள் வெற்றி பயணத்தில் நாங்களும் ஒரு பார்ட்டாக இருக்கணும். நீங்கள் திசை இல்லாமல் செல்கிற கப்பல் மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் செல்லுகிற பயணத்தில் ஒரு திசை காட்டி மாதிரி ஆகும். ஒரு டார்கெட் இருக்கணும். எந்த டார்கெட் இல்லாத எந்த பயிற்சியும் எந்த ப்ராசஸும் ஃபைனலாக சக்ஸஸில் முடியவே முடியாது இல்லையா? நாம் எதை நோக்கி ஓடுகிறோம், நம்ம இலக்கு என்ன, அதில் ஒவ்வொரு ஸ்டேஜாக எங்கே கடக்கணும், இதுக்கு முழுமையாக கடக்க வேண்டிய தூரம் என்ன, நாம் கடந்துகிட்டு இருக்கிற ஒவ்வொரு தூரமும் சரியான வழியில் தான் கடந்துகிட்டு இருக்கிறோமா அப்படிங்கிறத நமக்கு நாமளே செல்ஃப் செக் பண்ணிக்க வேண்டியதுக்கு ஒரு ப்ராசஸ் வேணும், ஒரு பாத்வே வேணும். அந்த பாத்வேல நீங்கள் சரியாக போனீங்க அப்படின்னா உங்கள் டெஸ்டினேஷனை டெஃபினட்டாக நீங்கள் ரீச் ஆவீங்க. இலக்கே இல்லாமல் ஓடிக்கொண்டு இருக்கிற ஒருவன், நீங்கள் இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க, இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, இந்த டெஸ்ட் பேட்ச் படி இருக்கிற எல்லா ஷெட்யூலையும் நீங்கள் படிக்கிறீங்க, நீங்கள் கடைசி நாளில் அந்த தேர்வில் நீங்கள் 100% அந்த குரூப் 2 தேர்வில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அதில் நான் எந்த சந்தேகமும் இல்லை, 100% ஜெயிப்பீங்க. அதே சமயத்தில் இன்னொரு கேஸ் ஸ்டடி சொல்கிறேன். இதே 5 மாதம் நான் எந்த டெஸ்ட் பேட்சும் சேர மாட்டேன், நான் எந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன், நான் எனக்கு படிப்பேன், எனக்கு நிறைய அறிவு இருக்குது, நான் படிப்பேன் அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணாமல் நான் ஏதோ ஒரு மனம் போன போக்கில் ஒரு விதத்தில் நானும் உழைக்கிறேன் அப்படின்னு அவரும் கூடுதலானவர் எந்த வகையிலையும் அவருடைய நேரத்தை தவறாக வீணாக்கல. ஆனால் நானும் உழைக்கிறேன்னு ஒருத்தர் உழைக்கிறாரு, ஆனால்
தெளிவான ட்ராக் இல்லை, தெளிவான இலக்கு இல்லை, முறையான பயிற்சி இல்லாமல் அவர் வேறு மாதிரி உழைக்கிறாரு. 100% எழுதி வச்சுக்கோங்க, அவர் ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் ஒரு 30% கூட இருக்காது. ஸோ திட்டமிட்ட இலக்குகள் இருக்கணும், மிகச்சரியான பயணம் இருக்கணும். அந்த பயணத்தின் பாதை சரியானதா அப்படிங்கிறத அப்பப்போ செக் பண்ணிக்கிறதுக்கு, செல்ஃப் செக் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஃபேக்டர் இருக்கணும். அதை தாண்டி நீங்கள் அந்த பாதையில் தவறவிட்ட விஷயங்களை கற்றுக்கொண்டு கொண்டே அடுத்தடுத்த இலக்குகளை நீக்கி நீங்கள் ஓடணும். ஒரு குறிப்பிட்ட நாளில் திரும்பி பார்த்தீங்கன்னா முழுமையான இலக்குகளை நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க. வேற வழியே இல்லை, வெற்றி தேவதை உங்களுக்கு பக்கத்தில் வந்து நிற்பாங்க. ஸோ அப்படி உங்களுக்கு வெற்றி பயணத்தில் உங்களுக்கு பாதையில் இருக்கக்கூடிய ஒரு ட்ராக்கை உங்களோட சரியான ஒரு ஜிபிஎஸ் மாதிரி உங்களை கரெக்டாக வழிகாட்டி கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போய் கடைசியில் சக்ஸஸ்க்கு கொண்டுட்டு போய் சேர்த்துறதுக்கான ஒரு முக்கியமான விஷயந்தான் இந்த ஊக்கமது கைவிடேல் அப்படிங்கிற குரூப் 2 2A 2024 தேர்வுகளுக்கான தேர்வு தொடர், ஒரு டெஸ்ட் பேட்ச். ரைட், இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது மொத்தம் உங்களுக்கு 101 டெஸ்ட் இருக்குது. இதில் 2 விதமான டெஸ்ட் சீரியஸ் இருக்குது. ஏன்னா குரூப் 2 2Aல கிளியராக சொல்லிட்டாங்க, ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்குது, ஆப்டிடியூட் இருக்குது, அலாங் வித் ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ். இந்த 2 விஷயத்தில் உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை கிளியராக சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ஜென்ரல் தமிழ் எடுத்துக்கலாம் அல்லது ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் ஷெடியூல் அப்படிங்கிறது 2 வகையாக நம்ம மேஜராக பிரிச்சிருக்கிறோம். ஜென்ரல் ஸ்டடீஸ் எல்லாத்துக்கும் காமன், ஆப்டிடியூட் எல்லாத்துக்கும் காமன். பொது தமிழ் வேணுங்கிறவங்க ஜென்ரல் தமிழ் எடுத்துக்கலாம், பொது ஆங்கிலம் வேணுங்கிறவங்க ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த 2 டெஸ்ட் பேட்சுமே, 2 விதமான டெஸ்ட் பேட்சுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த ஷெட்யூல் எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த டெஸ்ட் போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒவ்வொரு தேர்வும் இந்த ஒரு டெஸ்ட் பேட்சை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 4-5 நாள் ஆயிருக்கு. ஏன்னா சிலபஸில் இருக்கிற ஒரு சின்ன வார்த்தை, ஒரு புள்ளி கமா கூட விட்டுறக்கூடாது. 2வது, எவ்வளவு நாள் கொடுத்தா இதில் எவ்வளவு போர்ஷனை படிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கால்குலேஷன் வேணும். ஏதோ ஒரு அப்படியே பேராகிராஃபாக இருக்கிறத அப்படியே எடுத்து போட்டு இதுதான் டெஸ்ட்டு, இதுதான் டெஸ்ட்டு போர்ஷனு அப்படி கொடுத்தால் அதில் எந்த பயனும் இல்லை. அப்போ முறையாக உங்கள் ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபேக்டரில் அனலைஸ் பண்ணி ஒரு ஸ்டூடெண்ட்டால் எவ்வளோ படிக்க முடியும், எவ்வளோ போர்ஷனு கொடுத்தா எத்தனை நாளுக்குள்ளே படிக்க முடியும், இந்த போர்ஷனுக்குள்ளே இந்த நாட்களை படிக்க முடியுமா, இதுக்கு எந்த மாதிரியான கேள்விகளை கொடுக்கணும், இந்த தலைப்புகளில் ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க, இப்போ இதுக்கான கேள்விகளை நம்ம எப்படி அமைக்கணும், எந்த மாதிரியான கேள்விகளை அமைக்கணும், அதுக்கு அடிப்படையில் அட்டவணை, அந்த அட்டவணையை எந்த மாதிரி அமைக்கணும் அப்படிங்கிறத இதை ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு தான் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தீங்க. நீங்கள் சண்டே அன்னைக்கு லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவேன்னு சொன்னீங்க, சண்டே முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு மண்டேவும் முடிய போகுது, ஏன் ரிலீஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லி உங்கள் அத்தனை பேரின் அன்புக்கும் அந்த நம்பிக்கைக்கும் மிக்க நன்றி. அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவது அப்படிங்கிறது உண்மையிலேயே தலைமையில் இருக்கும் மிகப்பெரிய பொறுப்பு. இப்போ இது நாள் வரைக்கும் சிக்ஷாவில் இருக்கிற எல்லா டெஸ்ட் சீரியஸ் போட்டு அந்த டெஸ்ட் சீரியஸின் வழியாக மிகச்சிறந்த பயிற்சியை பெற்று வெற்றி பெற்ற அத்தனை பேரும் கொண்டிருந்த அதே நம்பிக்கையை தான் இன்னைக்கும் நம்புற நீங்களும் அதே நம்பிக்கை தான் வச்சுருக்கீங்க. அப்போ அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டிய பெரும் பொறுப்பு இருக்கிறது. அப்படிங்கிறப்ப அந்த பட்டியல் தயாரிக்கிறதுக்கும் அந்த அட்டவணை தயாரிக்கிறதுக்கும் கொஞ்சம் கூடுதல் தாமதம் ஆயிடுச்சு. அந்த தாமதத்துக்கு வருந்துகிறேன். அதனால் இப்போ நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஷெட்யூல் வந்துருச்சு. ஸோ டெஸ்ட் போர்ஷன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் அதை 3 ஷெட்யூலாக தனித்தனியாக பிரிச்சிருக்கிறோம். ஒன்று பொது தமிழ், ஒன்று ஆப்டிடியூட், இன்னொன்று ஜென்ரல் ஸ்டடீஸ். 3ம் வெவ்வேறு தேதிகளில் நடக்கும். நீங்கள் இந்த ஷெட்யூல் நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறோம். அந்த ஒவ்வொரு தேர்வுலையும் எந்த தேதியில் நடக்குது, இந்த தேர்வுனா எப்போ, இந்த தேர்வுக்கான போர்ஷன் என்ன, இது எந்த தேதியில் நடக்குது அப்படிங்கிறது இது ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு. அதே மாதிரி ஜென்ரல் தமிழுக்கு தனியாக இருக்கும், ஆப்டிடியூடுக்கு தனியாக இருக்கும். ஸோ மொத்தத்துக்கு இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிற இந்த பொது அறிவு போர்ஷனுக்கு மட்டுமே 41 டெஸ்ட்டு நம்ம கொடுக்குறோம். மொத்த போர்ஷனை மொத்தம் 10 யூனிட் இருக்குது உங்களுக்கு ப்ரிலிமினரி சிலபஸில். அந்த 10 யூனிட்டையும் மொத்தம் 41 டெஸ்ட்டாக பிரித்து 41 டெஸ்ட்டு போர்ஷனாக இதுக்குள்ளே கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி மிக 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 முக்கியமாக உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியது பொது தமிழ் தான். அந்த பொது தமிழை 40 டெஸ்ட் கொடுத்துருக்குறோம். 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு. அது இல்லாமல் சிலபஸ் வைஸ் பார்ட் A, பார்ட் B, பார்ட் C, அப்படி இல்லாமல் முழுமையான தேர்வு அப்படிங்கிறத உள்ளடக்கி பொது தமிழுக்கு 40 டெஸ்ட், ஜென்ரல் ஸ்டடீஸ் 41, பொது தமிழ் 40, கூட ஆப்டிடியூடில் 20 டெஸ்ட், எக்ஸ்க்ளூசிவாக ஆப்டிடியூடுக்கு 20 டெஸ்ட்டு, மொத்தம் 101 டெஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்குறோம். ரைட், இதுதான் அதுக்கான ஷெட்யூல். ஸோ ஒவ்வொரு பாடமுறைப்பையும் ஒரே ஒரு முழு பாடம் படித்து டெஸ்ட் எழுதுறது மாதிரி அப்படி இல்லாமல் ஃபஸ்ட்டு ஒரு INMல இருந்து ஒரு போர்ஷன், அதுக்கு அடுத்தது இந்தியன் பாலிட்டியிலிருந்து ஒரு போர்ஷன், அதுக்கு அடுத்தது INMலேருந்து ஒரு போர்ஷன், ஒரு சப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த சப்ஜெக்டோட
ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட். அப்போ இதில் யூனிட் வைஸ் டெஸ்ட் இருக்குது, ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது, அலாங் வித் கரண்ட் அஃபேர்ஸ். ஒவ்வொரு முழு மாதிரி தேர்வுடையும் ஒவ்வொரு தேர்வுலையும் ஒரு ஃபுல் டெஸ்ட்டோட ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு சேர்ந்து வந்துடும். அப்போ இந்த கரண்ட் அஃபேர்ஸுக்கான மெட்டீரியல் உங்களுக்கு வந்துடும். சரி, இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நமக்கு டெஸ்ட் 1 இருக்குது. டெஸ்ட் 1 ஐரோப்பியர்களின் வருகை, தேசிய மறுமலர்ச்சி, நேஷனல் ரெனைசன்ஸ், ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள், அப்படின்னா ஏர்லி ரெசிஸ்டன்ஸ் எகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல். ஐரோப்பியர்களின் வருகை அப்படின்னா யூரோப்பியன்ஸ், அரைவல் ஆஃப் யூரோப்பியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு இந்த போர்ஷன் கொடுத்துட்டோம். அப்போ முதல்ல உங்களுக்கு என்ன தெரியணும், இந்த தேர்வுக்கு நீங்கள் படிப்பதற்கு பள்ளி பாட புத்தகங்கள் அடிப்படை ஆதாரம். அதை தாண்டி நீங்கள் எதை வேணாலும் படிக்கலாம். ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் சோர்சஸ் கண்டிப்பாக இது டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறப்ப நீங்கள் கூடுதலாக நீங்கள் எங்கிருந்து வேணாலும் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். அது உங்கள் விருப்பத்திற்கும் சரியான தேர்வுக்கும் உட்பட்டது. ஆனால் அடிப்படையாக நீங்கள் எதிலிருந்து படிக்கணும் அப்படின்னா பள்ளி பாட புத்தகங்கள் அடிப்படை, அதுதான் பேஸ் மெட்டீரியல். அப்போ இந்த ஐரோப்பியர்களின் வருகை, தேசிய மறுமலர்ச்சி, ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்ககால எழுச்சிகள் அப்படிங்கிற இந்த விஷயம் ஒரு ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது, எந்த இடத்துல அந்த ஸ்கூல் புக்கில் இந்த பாடங்கள் எல்லாமே எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற வேர் டு ஸ்டடி அப்படிங்கிற ஒரு டைட்டிலை உங்களுக்கு நம்ம கிளியராக கொடுத்துருவோம். சார் எங்கிட்ட வேர் டு ஸ்டடி கொடுத்துட்டீங்க, எங்கிட்ட புக்கு இல்லை, ஹார்ட் காப்பி இல்லை, சாஃப்ட் காப்பி இல்லை, இதை எப்படி படிக்கணும்லாம் எனக்கு தெரியாது, நான் ஒரு பிகினர், எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸி பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் இன்னும் நல்லா படிப்பேன் அப்படின்னா இந்த பாடங்களில் முதல்ல உங்களுக்கு செய்கிறது இப்போ இந்த டெஸ்ட் 1, இந்த டெஸ்ட் 1க்கான போர்ஷனை எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற வேர் டு ஸ்டடி ஃபஸ்ட்டு கொடுக்குறோம். அது கூடவே அந்த வேர் டு ஸ்டடியில் என்னென்ன பாடங்கள் எங்கெங்க இருந்தெல்லாம் சொல்லியிருக்கிறோமோ அது எல்லாத்தையும் தொகுத்து இந்த டெஸ்ட்டுக்கான மெட்டீரியலும் உங்களுக்கு கொடுத்துட்றோம். அப்போ உங்களுக்கு வேலை என்ன, டெஸ்ட் 1 நாளைக்கு ஜாயின் பண்ணுறோம், டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறோம், 10ஆம் தேதி டெஸ்ட் 1 அப்படின்னா நாளைக்கு அதுக்கான மெட்டீரியல் அங்கே இருக்கும். உங்களுக்கு மெட்டீரியல் வந்துடும், டவுன்லோட் பண்ணுறீங்க, படிக்கிறீங்க, நோட்ஸ் எழுதுறீங்க. அதை தாண்டி நீங்கள் என்னென்னவெல்லாம் பயிற்சி முறைகள் வச்சுருக்கிறீங்களோ, நீங்கள் எங்கே படித்திருக்கலாம், நீங்கள் செல்ஃபாக படிச்சிருக்கலாம், ஒரு இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்கலாம், வேற எங்கேயாவது படிச்சிருக்கலாம், யாராவது கைட் பண்ணலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ 6 ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு அவங்க கிளாஸ் நோட்ஸை தவிர வேறு எதுவுமே தேவையில்லை. ஒட்டுமொத்த கிளாஸ் நோட்ஸ்லையும் கம்ப்ளீட்டாக ஒட்டுமொத்த சிலபஸும் அவங்களுக்கு தரவாக கிளியராக இருக்கும். ஸோ நான் 6 ஸ்டூடெண்ட்ஸ் வெளியிலேருந்து படிக்கிறீங்க, எதை வேணாலும் நீங்கள் படிங்க. ஆனால் உங்களுக்கு அடிப்படை ஆதாரம் பள்ளி பாட புத்தகம், அதோட வேர் டு ஸ்டடி இருக்கும், அந்த குறிப்பிட்ட பாடங்களின் இந்த ஒவ்வொரு தேர்வுக்கும் தனித்தனியான தொகுப்பு. அப்போ உங்களுக்கு 41 டெஸ்ட்டுக்கும் 41 மெட்டீரியல் உங்களுக்கு தனியாக வந்துடும். உங்களுக்கு நீங்கள் தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியத்தில் வாங்கிக்கலாம், இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியமில் வாங்கிக்கலாம். உங்களுக்கு என்ன மீடியமில் கன்வீனியண்ட்டாக இருக்குமோ படிக்கிறதுக்கு அந்த மீடியமில் நீங்கள் மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கலாம். அது இல்லாமல் ஒவ்வொரு ஃபுல் டெஸ்ட்டோடையும் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் 2 மாதம். ஸோ நமக்கு குரூப் 2 எக்ஸாம் எழுதுகிறோம், இந்த செப்டம்பரில் எழுதுகிறோம் அப்படிங்கிறப்ப லாஸ்ட் செப்டம்பர்லேருந்து கடந்த ஒரு ஆண்டுக்கான கரண்ட் அஃபேர்ஸை நம்ம படித்தா போதும், அதுவே பெரிய விஷயம். அப்போ அந்த ஒரு வருஷத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அங்கங்கே உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஒவ்வொரு தேர்வுக்கும் நடுவில் முறையாக எவ்வளோ நாள் இருந்தால் இந்த தேர்வை படித்து முடிக்க முடியுமோ அவ்வளோ ரீசனபிளான டைமும் கொடுத்து தான் இந்த ஷெட்யூல் போட்டிருக்கோம். ரைட், ஸோ இந்த ஷெட்யூல் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஜிஎஸ்க்கான டெஸ்ட்டு. மொத்தம் 38 டெஸ்ட்டு ரெகுலர் டெஸ்ட்டே இருக்குது. நான் 39 டெஸ்ட்டு ரெகுலர் டெஸ்ட்டே இருக்குது. 40, 41 இந்த 2 டெஸ்ட்டு ஃபுல் மாடல் டெஸ்ட்டு ஜிஎஸ்க்கு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 41 டெஸ்ட். அதுக்கு அடுத்தது பொது தமிழ். உங்கள் வெற்றியை இந்த முறை தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கியமான இடத்தில் இருக்க போவது வந்து பொது தமிழ். பொது தமிழ் 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பாடத்திட்டத்திலிருந்து மட்டுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட 75% கேள்விகள் வந்துடும், 75 கேள்வி வந்துடும். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற 25 கேள்வி தான் மீதி இருக்கிறது 11, 12 பாடத்திட்டம், பிற இலக்கிய வகை அப்படிங்கிறதுல இருந்தெல்லாம் நமக்கு வரக்கூடியது எல்லாமே அந்த இடத்துல இருந்து தான். அப்போ 75லிருந்து சொல்லப்போனால் 85 கேள்விகள் வரைக்கும் 6லிருந்து 10ஆம் வகுப்பு வரை இருக்கிற பள்ளிப்பாட புத்தகத்திலிருந்தே நீங்கள் எதிர்பார்க்க முடியும். அப்போ 6ஆம் வகுப்பு அப்படின்னா நேரம் 6ஆம் வகுப்புக்கு ஒரே டெஸ்ட் அப்படிலாம் இல்லை. 6ஆம் வகுப்பு முதல் பருவத்துக்கு ஒரு தனி டெஸ்ட், 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்துக்கு ஒரு தனி டெஸ்ட், 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்துக்கு ஒரு தனி டெஸ்ட், அதுக்கப்புறம் மொத்த இந்த 6ஆம் வகுப்பை சேர்த்து ஒரு டெஸ்ட். ஒரு 6ஆம் கிளாஸ் தமிழ் புக்கை தாண்டுறப்ப நீங்கள் 4 டெஸ்ட்டு எழுதியிருக்கிறீங்க, 4 முழுமையான தேர்வுகளை நீங்கள் எழுதியிருப்பீங்க. அப்போ இந்த ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் எத்தனை கொஸ்டின் சார், கரெக்டாக 100 கொஸ்டின், 50 கொஸ்டின், 75 கொஸ்டின், அந்த விஷயம்லாம் இல்லை. எவ்வளவு தூரம் அந்த குறிப்பிட்ட பாடப்பகுதியிலிருந்து அதிகப்படியான வினாக்கள் எடுக்க முடியுமோ அவ்வளவு அதிகமான வினாக்களை எடுத்திருப்போம். ஒரு தேர்வில் 180 கேள்விகள் இருக்கும், ஒரு தேர்வில் 200 கேள்வி இருக்கும், ஒரு தேர்வில் 160 கேள்வி இருக்கும். ஸோ சராசரியாக ஒவ்வொரு தேர்வுகளும் சராசரியாக 150 கேள்விகளுக்கு மேலே தான் இதில் இருக்கிற ஒவ்வொரு தேர்வும் இருக்கும்.
ஸோ 6ஆம் வகுப்புக்கே 4 டெஸ்ட், 7ஆம் வகுப்புக்கு 4 டெஸ்ட், 8ஆம் வகுப்புக்கு 4 டெஸ்ட், 9ஆம் வகுப்புக்கு 4 டெஸ்ட், 10ஆம் வகுப்புக்கு 4 டெஸ்ட். அது இல்லாமல் 6லிருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு முழு மாதிரி தேர்வு. 6லிருந்து 10ஆம் கிளாஸை தாண்டப்பவே உங்களுக்கு 21 டெஸ்ட் வந்துடுது. அது இல்லாமல் 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, அப்போ 11, 12க்கு முழு திருப்புதல் தேர்வு. அது இல்லாமல் 6ஆம் கிளாஸ்லேருந்து எகைன் 6ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் வரைக்கும் ஒரு முழு திருப்புதல் தேர்வு. ஓல்டு புக்கில் 9th and 10th மட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அதை ஒரு வாட்டி படிச்சுக்கணும் அப்படிங்கிறதால ஓல்டு புக்கோட 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்டு அதுக்கு ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் சிலபஸ் வைஸ் அப்படிங்கிறது சிலபஸ் வைஸ் பார்ட் ஏக்கு 2 டெஸ்ட்டு, பார்ட் பிக்கு 2 டெஸ்ட்டு, பார்ட் சிக்கு 2 டெஸ்ட்டு, சிலபஸ் வைஸ் ஒரு 6 டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் முழு மாதிரி தேர்வு ஃபுல் மாடல் டெஸ்ட்டு 2 டெஸ்ட்டு, மொத்தமாக பொது தமிழுக்கு 40 டெஸ்ட். அண்ட் தென் ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதில் இருக்கிற ஒவ்வொரு தலைப்பும், அதில் நிறைய தலைப்புகள் சிலபஸில் இருக்கும், நிறைய தலைப்புகள் சிலபஸில் ஹிட்டனாக இருக்கும். அது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளிசிட்டாக உள்ளே போட்டு என்னென்ன விஷயங்கள் இருந்தெல்லாம் கேள்வி வருமோ அது எல்லாத்தையும் கொடுத்து ஆப்டிடியூடுக்கு மொத்தம் 20 டெஸ்ட்டு. இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ரொம்ப கிளியர் கட்டாக எக்ஸ்பிளனேஷன் கீயும் கொடுத்துருவோம். ஸோ 25 கேள்வி இருக்குது அப்படின்னா ஒரு 25 கேள்வி ஒரு டாப்பிக்கில் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த 25 கேள்விகளுக்கான கேள்வி, அதுக்கான பதில், அதுக்கான விளக்கம், ஏன் எப்படி அந்த ஸ்டெப்ஸ் வந்துச்சு அப்படிங்கிற ஸ்டெப்ஸ் எக்ஸ்பிளனேஷனோட ஒரு டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கிளியர்? ரைட். ஸோ இதுதான் இந்த 81 கேள்விகளுக்கு 101 டெஸ்ட் போர்ஷனுக்கான இந்த டெஸ்ட் ஷெடியூல். இந்த ஷெடியூல் எதையும் நீங்கள் நோட் பண்ணணும்னு அவசரப்பட வேண்டாம், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் எடுத்துக்கலாம். ரைட்? ஓகே. அப்போ இந்த டெஸ்ட் போர்ஷனை பற்றின ஒரு பொதுவான குறிப்புகள். இந்த தேர்வு தொடர் குரூப் 2 சிலபஸ் அடிப்படையில் பள்ளி பாடப்புத்தகத்துடன் ஒருங்கிணைந்து வடிவமைக்கப்பட்டுள்ளது. அப்போ சிலபஸ் பேஸ்டு, ஸ்கூல் புக் ஓரியன்டட். ப்ரிலிமினரி லெவலில் பாஸ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணுமோ அந்த விஷயத்தை நம்ம வச்சுருக்கிறோம். சிலபஸ் பேஸ்டு டெஸ்ட் சீரியஸ், ஆனால் ஸ்கூல் புக் ஓரியன்டட் டெஸ்ட் சீரியஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 2வது, மொத்த தேர்வுகள் 101, பொது அறிவு தேர்வுகள் 41, பொது தமிழ் தேர்வு 40, கணித தேர்வுகள் 20. அனைத்து தேர்வுகளின் கேள்விகளும் டிஎன்பிஎஸ்சி தரத்திலேயே இருக்கும். நீங்கள் இந்த டெஸ்ட் பேட்சில் இருக்கிறவங்களுக்கு, இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரியும், ஆல்ரெடி படித்து முடித்து சக்ஸஸ் ஆனவங்களுக்கும் தெரியும். இந்த கேள்விகளுடைய தரம் அப்படிங்கிறதுல நாங்கள் வெறும் 10 கேள்வியை ஃபைனலாக ஒரு 10 கேள்வியை செட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட டைம் எடுத்துருக்குறோம். ஏன்னா ஒவ்வொரு கேள்வியும் தரமான கேள்வியாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு கேள்வியும் டிஎன்பிஎஸ்சியின் தரத்தில் இருக்கணும். டிஎன்பிஎஸ்சி என்னென்ன மாடல்லாம் கேள்வி கேட்குறாங்களோ அது சூஸ் த ரைட் ஒன், சூஸ் த ராங் ஒன், ஸ்டேட்மெண்ட் டைப்பு, விச் ஒன் இஸ் ஃபால்ஸு, விச் ஒன் இஸ் ரைட்டு, ஆட் ஒன் அவுட்டு, என்னென்ன டைப்பில் கேள்விகள் இருக்கோ, பொருந்தறதை கண்டுபிடி, பொருந்தாததை கண்டுபிடி, ஏகப்பட்ட டைப்பில் கேள்வி கேட்குறாங்க. அப்போ அந்த எல்லா டைப்லையும் நேரடி கேள்விகளிலிருந்து அதிகபட்ச கடினமான கேள்விகள் வரை, பள்ளி பாடப்புத்தகத்தில் இருக்கிற கேள்வியிலிருந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இருக்கிற ப்ரீவியஸ் எக்ஸாமில் கேட்ட கேள்விகள் வரை எல்லா மாதிரியான கேள்விகளும் அந்த டிஎன்பிஎஸ்சியின் தரத்திலேயே கொடுக்கறதுக்கான ஒரு பேட்டர்னில் தான் இந்த ஒவ்வொரு கொஷினுமே இருக்கும். நீங்கள் பைலிங்குவலாக இருக்கும். ஒவ்வொரு கொஷினுமே கேள்விகள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் இருக்கும். அதில் தமிழ் மீடியத்துக்கெல்லாம் தமிழ் கொஷினு, இங்கிலீஷ் மீடியத்துக்கெல்லாம் இங்கிலீஷ் கொஷினு அப்படிங்கிற பேட்டர்னே இல்லை. கேள்விகள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் இருக்கும். ஒவ்வொரு தேர்விற்கும் பாடப்புத்தகத்தில் எங்கே படிக்க வேண்டும் என்ற விவரமும் அதன் தொகுப்பும், வேர் டு ஸ்டடி அண்ட் கம்பைல்டு மெட்டீரியல் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இண்டிவிஜுவலாக உங்களுக்கு கொடுத்துருவோம். அதனால் இதை எங்கே படிக்கணுங்கிற கேள்வி வேண்டாம், அதை எப்படி படிக்கணுங்கிற கேள்வி வேண்டாம், எதுவுமே இல்லை சார், நான் பிளாங்காக இந்த டெஸ்ட் சீரியஸ் எழுதி நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு தேவையான உபகரணங்கள், உங்களுக்கு தேவையான ஆயுதங்கள், இந்த தேர்வு களத்தை வெல்வதற்கு உங்களுக்கு கையில் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான ஆயுதங்கள் அத்தனையையும் நாங்களே கொடுத்துட்றோம். நீங்கள் படித்தா மட்டும் போதும் அப்படிங்கிறதான் விஷயம். ஒவ்வொரு பாடமும் பல்வேறு அலகுகளாக பிரிக்கப்பட்டு தேர்வுகள் நடத்தப்பட்டு அதன் முடிவில் பாடப்பகுதி முழுமைக்கும் சேர்த்து தேர்வு நடத்தப்படும். ஓகே, ரைட். அடுத்தது, இந்த கொஷின் பேப்பர் எப்படி உங்களுக்கு வரும் அப்படின்னா, இந்த கொஷின் பேப்பர் எல்லாமே கூகுள் ஃபார்மில் உங்களுக்கு வரும். உங்கள் இமெயிலுக்கு உங்களுக்கான கொஷின் பேப்பர் வரும். எவ்ரிடே 5:30, அந்த டெஸ்ட் டே அன்னைக்கு 5:30க்கு உங்கள் இமெயிலுக்கு உங்களுக்கான கொஷின் பேப்பர் வந்துடும். அந்த லிங்கை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கான கொஷின் பேப்பர் ஓப்பன் ஆகிடும். ஜஸ்ட் அந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற எல்லா கொஷினையும் நல்லா தரவாக படிக்கிறீங்க. தமிழில் படிக்கிறீங்க, புரியலனா இங்கிலீஷில் பார்க்குறீங்க, இங்கிலீஷில் படிக்கிறீங்க, புரியலனா தமிழில் பார்க்குறீங்க. அந்த கேள்விக்கு சரியான விடை என்ன அப்படிங்கிறத ஒரு டிஎன்பிஎஸ்சி ஹாலில் உட்காந்து அந்த எக்ஸாமினேஷனை எவ்வளோ சீரியஸாக நம்ம எழுதுவோமோ அதே சீரியஸ்னோட, அந்த சீரியஸ்னஸ் கொஞ்சம் கூட குறையாமல் முழுமையான அட்டென்ஷனோட ஒரு கேள்வியை படித்து சரியான கேள்வியை நீங்கள் அந்த இடத்துல செலக்ட் பண்ணுறீங்க. அதே மாதிரி முழுமையாக எல்லா கேள்விகளையும் பண்ணிக்கிட்டே வரீங்க. கடைசியில் நீங்கள் 100 கேள்வி பண்ணிட்டீங்க. 100வது கேள்வியை முடிச்சோடனே கீழே சப்மிட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். சப்மிட் கொடுத்த உடனே உங்களுக்கு மொத்தம் மதிப்பெண் எத்தனை, நீங்கள் 100 கேள்வி எழுதியிருக்கீங்க அப்படின்னா 100ல் நீங்கள் 90 கேள்வி சரி, 100க்கு 90,
தவறான 10 கேள்விகள் எது, அந்த தவறான கேள்விக்கு நீங்கள் தவறாக விடையளித்ததால் தவறான கேள்வி, அப்போ அதுக்கு சரியான விடை என்ன அப்படிங்கிற எல்லா விவரமும் உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் டெஸ்ட் எழுதி முடித்த அடுத்த 24 மணி நேரத்தில் உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் பெற்ற மதிப்பெண் என்ன, அந்த மதிப்பெண்ணில் இந்த டெஸ்ட் பேட்சில் இருக்கிற இந்த பாப்புலேஷன்லேருந்து உங்களோட ரேங்க் என்ன அப்படிங்கிற ரேங்க் லிஸ்ட் எவ்ரி நெக்ஸ்ட் டே உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்துடும். ஸோ நீங்கள் படித்து நம்ம சிறப்பாக படிச்சுட்டோம், நம்ம வாங்கின 90 பெரிய மார்க்குன்னு நினச்சிட்டு இருப்பீங்க, ஆனால் பஸ் மார்க் 98 இருக்கும். அப்போ நிலத்தில் களத்தில் இருக்கக்கூடிய நிஜமான போட்டியை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட் வேணும். அந்த ரேங்க் லிஸ்ட் அடுத்தடுத்த நாட்களில் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். ரைட். ஸோ தேர்வை அதே மாதிரி வினாத்தால் உங்களுக்கு அனுப்பப்பட்ட நேரத்தில் இருந்து 24 மணி நேரத்திற்குள் நீங்கள் தேர்வினை எழுதி முடிக்க வேண்டும். அதாவது இன்னைக்கு சாயந்தரம் 5:30 மணிக்கு நான் டெஸ்ட் அனுப்புகிறேன், அடுத்த சாயந்தரம் 5:30 மணிக்குள்ளே டெஸ்ட் எழுதி முடிச்சிடணும். ஏன்னா அடுத்த நாள் சாயந்தரம் 6:30 மணிக்கு ரேங்க் லிஸ்ட் வந்துடும். சார் ஒருவேளை நான் மிஸ் பண்ணிட்டேன், அப்போ டெஸ்ட் எழுத முடியாதா அப்படின்னா அப்படி இல்லை. அதை நீங்கள் எத்தனை மாதம் கழிச்சு கூட எழுதலாம், அது பிரச்சனை இல்லை, எப்போ வேணாலும் டெஸ்ட் எழுதலாம். ஆனால் அடுத்த நாள் சாயந்தரம் போடுற ரேங்க் லிஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வரணும். உங்கள் ரேங்க் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே எழுதணும். ஒருவேளை முடியலன்னா அந்த தேர்வை நீங்கள் எப்போ வேணாலும் உங்களுக்கு சௌகரியப்படுற டைமில் நீங்கள் எழுதிக்கலாம். ரைட். ஸோ உங்களுக்கு அந்த எக்ஸாமில் அந்த டெஸ்ட் எழுதி முடித்தோடனே உங்களுக்கு அந்த கொஷின் பேப்பர் உங்கள் இமெயில் ஐடிக்கே வந்துடும். அந்த கூகுள் ஃபார்மில் இருக்கிற அந்த டெஸ்ட் பேப்பரை நீங்கள் பிடிஎஃபாகவும் நீங்கள் அதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ரைட். அதே மாதிரி பொது தமிழ் பகுதியில் இருக்கக்கூடிய திருக்குறள் பகுதி நிறைய பேருக்கு புரியாமல் இருக்கும். அந்த திருக்குறள் பகுதிக்கு சிறப்பு வகுப்புகள் எல்லாத்துக்குமே டெஸ்ட் பேட்சில் இருக்கிற எல்லாருக்குமே காம்ப்ளிமெண்ட்ரியாக திருக்குறள் வகுப்புகள் 25 அதிகாரம் இருக்குது. அந்த 25 அதிகாரமும் காம்ப்ளிமெண்ட்ரி கிளாஸஸ், அதுக்கு எதுவும் தனி கட்டணம் இல்லை. அது சிறப்பு வகுப்புகள், அதுக்கு தனியாக உங்களுக்கு நடத்தப்படும். அந்த திருக்குறளுக்கு மட்டுமே தனியான தேர்வுகளும் உங்களுக்கு வரும். ஆப்டிடியூடு கொஷின் பேப்பருக்கு விளக்கமான விடைகள் இருக்கும். உங்களுக்கு இந்த தேர்வு சம்மந்தமாக ஒருவேளை டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டேன், எனக்கு தப்பான கேள்வி போட்டுட்டேன், சரியான கேள்வியை வந்து சொன்ன உடனே எனக்கு புரிஞ்சிருச்சு, ஓகே, இல்லை எனக்கு ஒரு வேளை கொடுத்தும் எனக்கு அது ஏன் சரி அப்படிங்கிறது எனக்கு புரியல, இல்லை இந்த கேள்வியில் எனக்கு ஒரு கூடுதல் விளக்கம் தேவைப்படுது அப்படின்னா அந்த பர்டிகுலர் கொஷின் ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் நம்ம ஆஃபீஸ் நம்பருக்கு அனுப்பிச்சிங்கன்னா நம்ம ஆஃபீஸில் இருக்கிற நம்ம அகடமிக் மென்டார்ஸ் உங்களுக்கு அதுக்கான கேள்விகளுக்கான அதுக்கான விளக்கத்தை, இது எப்படி அந்த கேள்வி வந்துச்சு, ஏன் அந்த கேள்வி சரியான பதில் நீங்கள் போட்டது இல்லை, எதனால இது சரியான பதில் அப்படிங்கிற விளக்கம் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு எந்த கேள்வியில் சந்தேகம் இருந்தாலும் அது மாதிரியான கேள்விகளுக்கு நீங்கள் முதல்ல அந்த கேள்வியை நிறைய கேள்வி கேட்கணும். ஏதை நம்ம தப்பாக போட்டோம், எப்படி இது சரின்னு கொடுத்துருக்குறாங்க, அப்போ இது எப்படி சரியாகும் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ண உங்களுக்கு நிறைய விஷயம் கிளாரிட்டி கிடைக்கும். அப்படி தேடியும் எனக்கு அந்த கிளாரிட்டி கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஃபீல் ஃப்ரீ, வித்தவுட் எனி ஹெசிடேஷன் நீங்கள் ஆஃபீஸ் நம்பரை கூப்பிடலாம், அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. கிளியர். அதுக்கு அடுத்தது இந்த தேர்வுக்கான கட்டணம் மொத்தமாக ஃபீஸ் டீட்டெயில் அப்படிங்கிறது டெஸ்ட் பேட்ச் டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட் 101. உங்களுக்கு இந்த ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கிளியராக கொடுத்துருக்குறோம். இந்த ஃபீஸ் டீட்டெயிலில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அந்த ஃபீஸ் டீட்டெயிலுக்கு உங்களுக்கு ஏதாவது இன்னும் ஃபர்தராக ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ஆஃபீஸ் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இது மொத்தமாக இருக்கிற 101 தேர்வுகளுக்கும் இந்த கட்டணம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஒருவேளை சார் நான் ஜிஎஸ்ல பயங்கர புலி, ஆப்டிடியூடில் பயங்கர புலி, நான் ஒரு மாடியூல் மட்டும் எனக்கு ஆப்டிடியூட் மட்டும் வேணும், பொது தமிழ் மட்டும் வேணும், ஜிஎஸ் மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சா இது எல்லாமே சேர்ந்து முழுமை அடைஞ்சாதான் வெற்றியை அடைய முடியும். ஆனால் ஒருவேளை நீங்கள் ரொம்ப சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டாக இருந்து எனக்கு ஒரு மாடியூல் மட்டும் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த மாடியூல் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். மாடியூல் வைஸ் நீங்கள் எந்த மாடியூல் வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த ஒவ்வொரு மாடியூலுக்கும் ஒரே ஃபீஸ் தான், ஒவ்வொரு மாடியூலுக்கும் இதுதான் ஃபீஸ். இந்த ஃபீஸில் நீங்கள் அந்த மாடியூலை மட்டும் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ ஈச் மாடியூல் அப்படிங்கிறது 1399 ரூபா. ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கீழே நான் கொடுத்துருப்போம். ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த கன்செஷன் இருக்கும். ஸோ ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறதுக்கான ஃபீஸ் 3499 3499. மாடியூல் வைஸ் ஃபீஸ் அப்படிங்கிறது 1399 1399. கிளியர். உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த நம்ம கிளாஸில் முறையாக ஜிஎஸ்லேருந்து பொது தமிழ்லேருந்து முறையான ஒரு பயிற்சியை பெறுவர்கள் ஒரு வகை. இன்னொரு பக்கம் நான் பொது தமிழ் மட்டும் எனக்கு வராது சார், ஜிஎஸ்லாம் நல்லா படிச்சுட்டேன், குரூப் 1க்கு சூப்பராக படிச்சிருக்கிறேன், குரூப் 4க்கு நல்லா படித்தேன், ஜிஎஸ் எனக்கு பிரச்சனை இல்லை, ஆப்டிடியூட் எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு தமிழ் தான் வரமாட்டேங்குது, தமிழ் படிக்கணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் பொது தமிழ் வரமாட்டேங்குது, அந்த பொது தமிழில் குறிப்பாக இலக்கண பகுதி எனக்கு சுத்தமாக வரமாட்டேங்குது, இலக்கணம் படித்தா இலக்கணம்லாம் படித்து பல நூற்றாண்டு காலம் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னா நீங்கள் கிராமர் கிளாஸஸ் மட்டும் தனியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம் உங்கள் டெஸ்ட் பேட்சோடு சேர்த்து. ஸோ டெஸ்ட் பேட்ச் ஜிஎஸ் ஜிடி ஆப்டிடியூடில் இருக்கிற 101 டெஸ்ட்டு வித் தமிழ் இலக்கண
இலக்கண வகுப்புகள், சிறப்பு இலக்கண வகுப்புகள் அரௌண்ட் 25 கிளாஸஸ் இருக்கும். ஒவ்வொரு வகுப்பும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருக்கும். ஸோ அவ்வளோ விளக்கமான மொத்தமாக உங்களுக்கு இலக்கணம் அப்படிங்கிற அந்த பார்ட் 7 இருக்கக்கூடிய எல்லா போர்ஷனையும் தரவாக நடத்தக்கூடிய அந்த இலக்கண கிளாஸஸோடு சேர்த்து வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கான ஃபீஸஸ் இது. ஸோ இதே தான் சேம் டிட்டோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்குது, ஆப்டிடியூட் இருக்குது. அது கூட நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான டெஸ்ட் சீரியஸ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு அந்த 2 ஷெடியூலுமே நான் கீழே கொடுத்துருக்குறேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் 2க்குமான ஷெடியூலுமே கீழே இருக்கும். நீங்கள் அதில் எடுத்துக்கலாம். அதில் உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம்க்கான டெஸ்ட் சீரியஸ் மட்டும் இப்போ ஷெடியூல் கொடுத்துருக்க மாட்டோம். ஏன்னா ஆங்கிலத்துக்கு நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து ஜென்ரல் ஸ்டடீஸும் ஆப்டிடியூடையும் நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஜூன் மாதம் செகண்ட் வீக்கில் இருந்து ஏன்னா நமக்கு குரூப் 4 எக்ஸாம் ஜூன் 9 முடியுது. ஜூன் 9 முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ குரூப் 4 எழுதுகிற எல்லாருமே நீங்கள் குரூப் 2க்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. அவங்க பெரும்பாலும் நீங்கள் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு வரக்கூடிய மாணவர்கள் அதிகமாக இருப்பீங்க. அப்படிங்கிறதால ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான டெஸ்ட் ஷெடியூல் ஜூன் செகண்ட் வீக்கில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜென்ரல் இங்கிலீஷ் மட்டும் டெஸ்ட் மட்டும் வேணும் அப்படின்னா அந்த டெஸ்ட் ஷெடியூல் படி நீங்கள் டெஸ்ட் ஷெடியூல் வரும். அந்த ஷெடியூல் படி நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ் டெஸ்ட் எழுதிக்கலாம். இல்லை எனக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் கிளாஸும் வேணும் வித் டெஸ்ட்டும் வேணும் அப்படின்னா இந்த சேம் இந்த பொது தமிழ் டெஸ்ட் சீரியஸ் வித் இப்போ வந்து டெஸ்ட் பை ஜிஎஸ் ப்ளஸ் ஜிடி ப்ளஸ் ஆப்டிடியூட் வித் கிராமர் கிளாஸஸ்க்கு என்ன ஃபீஸோ அதே தான் அங்கே ஜிஎஸ் வித் ஜிஇ ஜென்ரல் இங்கிலீஷ் வித் ஆப்டிடியூட் வித் கிராமர் கிளாஸஸ்க்கும் சேம் ஃபீஸ் தான். ஸோ டெஸ்ட் பேட்சில் தமிழ் மீடியம் ஆங்கில மீடியம் அப்படிங்கிற எந்த பார்ஷியாலிட்டியும் இல்லை. யாருக்கு என்ன வேணுமோ உங்களுக்கு என்ன வகையில் தேவைப்படுதோ அந்த விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ரோல் பண்ணுறதுக்கான அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்கு. ஸோ இதையும் தாண்டி உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தேவைப்படுதோ அது கீழே ஸ்க்ரீனில் போயிட்டுருக்கிற ஆஃபீஸ் நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும்னாலும் கேட்டுக்கலாம். ஒட்டுமொத்தத்தில் உங்களுக்கு சொல்வது ஒன்றுதான், காலம் யாருக்காகவும் காத்திருக்காது. காலம் அது அதன் போக்கில் அது சென்று கொண்டே இருக்கும். ஒரு நொடியை கூட உங்களால் நிறுத்தி வைக்க முடியாது. காலம் உங்களுக்கு கொடுத்திருக்கிற மகத்தான வாய்ப்பு இந்த வருடம் நடக்க இருக்கிற இந்த குரூப் 2 எக்ஸாமினேஷன். இந்த காலத்தை சரியாக செய்தவர்களுக்கு காலம் உங்கள் தலையில் கிரீடம் சூட்டும். இந்த காலத்தை சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் நீங்கள் மறுபடியும் இன்னொரு வாய்ப்பை தேடி இன்னொரு வாய்ப்புக்காகவும் இன்னொரு பல பேருக்கு பதில் சொல்லியும் பல்வேறு சமாதானங்களை நமக்கு நாமளே சொல்லிக்கிட்டோம் நம்மளுடைய வாழ்க்கை திட்டத்தின் அடுத்த பகுதிக்கு நகர முடியாமே தொடர்ந்து இருந்துரும். நீங்கள் இந்த டெஸ்ட் பேட்சில் படிங்க, இல்லை நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆனால் உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயம் ப்ராக்டிஸ் 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 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு 1 மணி நேரம், ஒரு பெரிய மரத்தை வெட்ட உங்களுக்கு 1 மணி நேரம் கிடைக்குது அப்படின்னா அந்த 1 மணி நேரத்தில் 45 நிமிடம் அந்த மரத்தை வெட்டக்கூடிய கோடலியை கூர்மைப்படுத்துவதில் நீங்கள் செலவழிக்க வேண்டும். வெட்டுனா விழுகணும், குறி வச்சா விழணும், அப்படி தான் படிக்கணும். அப்போ 1 மணி நேரம் உங்களுக்கு கிடைக்குதுன்னா 1 மணி நேரம் கூர்மைப்படுத்துவதற்கும் உங்களை ஆயத்தப்படுத்துவதற்கும் நீங்கள் பயிற்சியில் தான் இருக்கணும். மீதி இருக்கிற வெட்டணும்னு முடிவு பண்ண வெட்டினா 4 வெட்டில் அந்த மரம் கீழே விழணும், குறி வச்சா விழணும். எக்ஸாம் போய் எழுதுனா பாஸ் ஆகணும். அப்படி எழுதின உடனே பாஸ் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கான பயிற்சி அந்தளவுக்கு வலுவாக இருக்கணும், வலிமையாக இருக்கணும், நம்பிக்கையாக இருக்கணும், சரியான பயிற்சியும் தரமான கேள்வியும் இருக்கணும். அப்போது எனக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் சார், ஆனால் நான் பயிற்சி பண்ண மாட்டேன் அப்படின்னா வெற்றி சாத்தியமே கிடையாது. பயிற்சி இல்லாத முயற்சி வெறும் காணல் நீராக போய் முடிஞ்சிடும். அப்போ அது வேலை செய்யவே முடியாது. அப்போ வெற்றிக்கான மிக முக்கியமான ஒரு காரணம் பயிற்சி. அந்த பயிற்சியை கண்டினியூ பண்ணக்கூடிய கன்சிஸ்டன்சி, தெளிவான இலக்கு, அந்த இலக்கு நோக்கிய பயணம், அந்த பயணத்தில் எதிர்வரக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையும் கற்றுக்கொண்டும் பெற்றுக்கொண்டும் அடுத்தடுத்து நோக்கி நகர்ந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு தெளிவான கால இலக்கில் நம்ம சரியான இடத்தை அடைந்து விட்டோம் அப்படிங்கிற திருப்தி கிடைக்கிற வரைக்கும் உங்களுக்கான பயிற்சியை மிகச்சரியாக செய்யணும். கிளியர்? ரைட். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த உலகத்தின் மிகச்சிறந்த அறிவாளிகளில் 5 பேரை நீங்கள் விரல் விட்டு சொல்லணும் அப்படின்னா எப்போவுமே நம்பர் 1 அப்படிங்கிறது அன்அப்போஸ்டாக ஐன்ஸ்டீனுக்கு போயிடும். அந்த ஐன்ஸ்டீன் உலகத்தின் அவ்வளவு அறிவியல் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவர். அந்த ஐன்ஸ்டீனில் ஆயிரக்கணக்கான விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. ஆனால் எனக்கு அவர் சொன்ன விஷயங்களில் ரொம்ப 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 பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா, ஐன்ஸ்டீன் அவ்வளவு பெரிய கண்டுபிடிப்புகளையெல்லாம் கண்டுபிடித்த ஒரு மனிதன் தோல்வியே பெறாமல் எதையும் கண்டுபிடிச்சிட்டாருன்னு நினச்சிடாதீங்க. ஆயிரக்கணக்கான தோல்விகளை கண்டுபிடிச்சார். ஆயிரக்கணக்கான தோல்விகளை, வார்த்தையை கவனிச்சுக்கணும், ஆயிரக்கணக்கான தோல்விகளை கண்டுபிடித்தார்னா இதெல்லாம் பண்ணுனா தப்பாக போகுங்கிற விஷயத்தையும் அவர் கண்டுபிடிச்சார். ஆனால் அது உலகத்தின் பார்வையில் அதையெல்லாம் சொல்லி எந்த பரிதாபமும் தேடுவதற்கு அவர் முயற்சிக்கவில்லை. தோல்வி வந்துச்சு. அவருடைய மிக பிரபலமான ஒரு வாசகம் என்ன அப்படின்னா, என்னுடைய எல்லா தோல்விகளையும் மறைப்பதற்கு
ஒரு பெரிய குப்பை தொட்டி தேவைப்பட்டது. நான் நிறைய தப்புன்னு வச்சுக்கிறேன், அது எல்லாத்தையும் அள்ளி போட்டு வைக்கணும், அதுக்கு ஒரு பெரிய குப்பை தொட்டி தேவைப்பட்டது. என்னுடைய எல்லா தோல்விகளையும் மறைக்க ஒரு பெரிய குப்பை தொட்டி தேவைப்பட்டது. அந்த குப்பை தொட்டி தான் என்னுடைய ஒவ்வொரு வெற்றியும் அப்படின்னு சொன்னார். நீங்கள் 10 எக்ஸாமில் ஃபெயில் ஆகிருக்கலாம், ஆனால் கிராண்டாக ஒரு எக்ஸாமில் நீங்கள் எழுதி பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபெயிலான மொத்தத்தையும் தூக்கி இதுக்குள்ளே போட்டு அடைச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த ஃபெயிலியரை பற்றி எவனுமே பேச மாட்டான். அவர் வெற்றியாளர், இஸ் எ சக்ஸஸ்ஃபுல், அவர் ஜெயிச்சிட்டாரு, அவர் வெற்றி பெற்றுட்டார், எனக்கு அப்போவே தெரியும்ன்றான். ரொம்ப சிம்பிள். ஸோ நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் கவலைப்படாதீங்க. 4 எக்ஸாம் ஃபெயில் ஆகிட்டீங்க, கவலைப்படாதீங்க. 3 எக்ஸாம் ஃபெயில் ஆகிட்டேன், கவலைப்படாதீங்க. லாஸ்ட் ஒரு எக்ஸாம் ட்ரை பண்ணேன், பக்கத்தில் போய் கிடைக்கல, ட்ரை பண்ண விட்டுருங்க, அதை பற்றிலாம் கவலையப்பட வேண்டாம். ஆனால் இப்பொழுது உங்கள் கண்ணுக்கு முன்னாடி காலம் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறது அல்லவா, அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்துங்கள். நீங்கள் எங்கிருந்து படித்தாலும் சரி, எப்படி படித்தாலும் சரி, உங்களுடைய பயிற்சியும் முயற்சியும் சரியான முறையில் ஒரு கலவை மாதிரி வந்துச்சு அப்படின்னா உங்கள் வெற்றியை இந்த முறை தடுப்பதற்கான சக்தி இந்த உலகத்தில் வேறு யாருக்குமே கிடையாது. நீங்கள் தோல்வி அடைந்தவர் என்று உங்கள் மனம் ஒருபோதும் நம்பிவிடக்கூடாது. அந்த மனம் உங்களை ஒரு தோல்வியாளனாக நம்பிவிட்டால் உங்களால் அதிலிருந்து மீண்டு வரவே முடியாது. நீங்கள் ஒத்துக்கொள்ளாத வரை, களமும் காலமும் உங்களுக்காக இருக்கும் வரை நீங்கள் வெற்றியாளர் தான். வெற்றிக்கு தேவை ஒன்றே ஒன்று தான், பயிற்சி, பயிற்சி, பயிற்சி. அந்த பயிற்சிக்கு தேவையான ஒரு டெஸ்ட் ஷெட்யூல் ரொம்ப கிளியர் கட்டாக உங்கள் வெற்றி பாதையில் உங்களை அழைத்து செல்லக்கூடிய ஒரு சிறந்த ஒரு டெஸ்ட் பேட்ச் நாங்கள் கொடுத்துருக்குறோம். விருப்பம் உள்ளவர்கள், வாய்ப்பு இருப்பவர்கள், உங்களுக்கு தேவைப்படுபவர்கள், யாருக்கு அவசியப்படுதோ அவங்க அதில் நீங்கள் எடுத்துக்கலாம், அதை பயன்பெறலாம். நீங்கள் வெற்றி பெறுவதற்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள்.